இருள் எங்கே இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். நம்முடைய மனதுக்குள் இருள் வரக்கூடாது. உங்களை சுற்றி இருள் இருக்கலாம். வண்ண வண்ண விளக்குகளால் பள்ளிவாசல்களே ஒளிரவிட்டு கொண்டு, ஆடம்பர விளக்குகளால் உங்கள் வீடுகளை அலங்கரித்து கொண்டு, அங்கே இருந்து கொண்டு கேட்டால் இறைவன் என் பிரார்த்தனைகளை அங்கீகரித்துக் கொள்வான் என்று தப்பு கணக்கு போடாதீர்கள். வெளிச்சத்துக்கும் புற வெளிச்சத்துக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளை இறைவன் அங்கீகரிப்பதற்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுடைய மனங்களுக்குள் இருள் இருக்கக்கூடாது. அதாவது அக இருள்களை இறைவன் ஏற்பதில்லை. புற இருள்கள் என்பவை பரவாயில்லை. இருள் அகழ்த்துக்குள் நுழைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இறை தூதர் யூனுஸ் நபி 3 இருள்களுக்கு இடையிலே இருந்தார்கள். ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள். இந்த உலகமே இருள்மயமாகிவிட்டது. வெளிச்சமே இல்லை. உலகம் முழுக்க ஒரு நாள் பவர் கட், மின்சாரமே கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை அழைத்தால் இறைவனின் கண்களுக்கு நீங்கள் புலப்பட மாட்டீர்கள் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் சொல்வார்கள், அடர்ந்த இருளில், அடர்ந்த காட்டுக்குள் இருக்கின்ற ஒரு கரு நிறத்து பாறையில், கல்லில் கருமை நிறத்து எறும்பொன்று தன் மெல்லிய கால்களால் ஊர்ந்து செல்லுகிறதே, அந்த கால்களின் அசைவையும் இறைவன் அறிவான். அசைவை இறைவன் அறிவான் எனும்போது அந்த எறும்பின் மொழிகளை அறிய மாட்டானா? எறும்பின் மொழிகளையே அறிகிறான் எனும்போது மனிதனின் மன்றாட்டத்தை, அவனுடைய கண்ணீரை, அவனுடைய சோகத்தை, அவனுடைய கவலைகளை இறைவன் கண்டுகொள்ளாமல் இருந்து விடுவானா? இறை தூதர் யூனுஸ் நபி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எண்ணி பாருங்கள். இறைவா, நீ தூயவன், நான் அநீதியாளன், நான் தூய்மையவனா இல்லை, கோவப்பட்டுட்டேன். ஒரு இறை தூதர் எவ்வளவு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர், அப்பழுக்கற்ற பொது வாழ்க்கையின் சொந்தக்காரர், தனி வாழ்க்கையின் சொந்தக்காரர். அப்படிப்பட்ட அந்த மாமனிதர் தன்னை அநீதியாளன் என்று சொல்கிறார். நம்முடைய நிலை என்ன? 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அந்த தொழுகை ஒன்றே போதும், நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும்.